ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், சூர்யா சார் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய கங்குவா அந்த படத்தோடைய ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். கங்குவா டைரக்டர் சிவா அவர்கள் அண்ணாத்த படத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் சூர்யா சாரை வச்சு எடுத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேள்வி அப்படின்னே சொல்லலாம் இந்த கங்குவா. இந்த படம் லாஸ்ட்டாக அந்த ரிலீஸ் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு நான் ரைட்டுப்பா ஒரு சின்ன ஒளி தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை போய் இன்றைக்கி பார்க்க உட்காந்தோம். 3Dயில் போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக சூர்யா சார் என்னென்னா, எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக டெடிகேட்டிவாக அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அவருடைய பங்கை திறப்ப பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் அவரை வச்சு டைரக்ட் பண்ணுற இயக்குநர்கள் அவருடைய இந்த ஃபுல் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அப்படின்ற டவுட்டு இந்த படத்துலேயும் நமக்கு இருக்குது மக்களே. ஸோ ஃப்ரான்சிஸ் அண்ட் கங்குவா 2 கேரக்டரில் சூர்யா சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சூப்பர். அதுவும் குறிப்பாக அந்த கங்குவா கேரக்டர் அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த ட்ரைபல் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு லுக்கே வேறு மாதிரி அவரை மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், அதுவும் அவருடைய அந்த எப்போவுமே ப்ளஸ்ஸாக சொல்லுவோம் இல்லையா எல்லோரும், அவருடைய கண்கள், அதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த இதில் பண்ணியிருக்கிறாங்க. அதுமாதிரி ஆக்ஷனுக்கு அவர் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே பக்கா. அவருடைய பங்குக்கு இந்த படத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காப்படி. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒர்க் அப்படின்னு சொன்னால் ஆர்ட் ஒர்க் அண்ட் கேமரா ஒர்க்கு. ஸோ ஆர்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மிலன் சார் இப்போ இல்லை நம்ம கூட, பட் இருந்தாலும் அவருடைய அந்த ஒர்க்கை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே பேசுவாங்க அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. சூப்பர். அதுவும் அந்த முன்னாடி அந்த 1070s நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஓகேப்பா, இப்படி தான் இருந்திருக்குமோ அந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா கேமரா ஒர்க்கு, எப்போவுமே வெற்றியனுடைய அந்த கேமரா ஒர்க்கை எல்லாருமே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேட்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய ஒர்க் நேர்த்தியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த 3D கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, அதுவுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல நமக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலை கொடுத்துச்சு. அதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது. படத்தில் எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், வழக்கமாக சிவா சார் படத்தில் இருக்கும் தெரியுமா, அந்த முதுகு குத்தல், அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஜெல்லாகிலாம் இருக்காது. அப்படியே இங்கே ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அங்கே ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான். அதை ஏதாவது ஒரு முடிச்சில் முடிச்சு விடுவாப்பில். அதே மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்துக்கும் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குது, ஆனால் எந்த கேரக்டர்ஸுக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷன் இல்லை. அது நமக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு சர்க்கிளாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா ஐயா தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசை, இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னா, இந்த தலைவனே அந்த சாங்கு, அது பிளேசிங்கான விஷயம், அந்த விஷுவல்ஸ் நல்லாயிருக்கும். அதை தாண்டி மாஸ் எலிவேஷன் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவாசாரே அந்த மாஸ் எலிவேஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக ஃப்ரேமிங் பண்ணி வைப்பார். ஆனால் அதை தாண்டி இசையின் மூலமாக நான் ஒன்று பண்ணுறேன் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதுகளை புண்ணாக்குகிறார் தேவிஸ்ரீ பிரசாத். அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. அந்த எமோஷன் சீக்வன்ஸில் மட்டும் அவருடைய வாசிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி அந்த மாஸ் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, இப்போ ஒன்று பண்ணுறேன் பாரு, 100 ட்ரம்ஸ் அடி, 100 இது அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம காதுக்குள்ளே இங்கே அப்படியே டம 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 டமன்னு அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியே ஒரு ஃபீல் கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்குது. உண்மையிலேயே குட் பேட்டுகளை நினச்சா ஓ மை காட். சரி, ஓகே. அடுத்த பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் எத்தனை படத்தில் இதே மாதிரியான சீக்வன்ஸ் பேக்ட்ராப் நீங்கள் அந்த ஏர்லி 1070 அந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்க. ஆனால் இன்னும் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வழக்கமாக எல்லா படத்துலையும் பண்ணுற அதே விஷயத்தை தானே இந்த படத்துலையும் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி இயக்குனர் சிவாவை நோக்கி வைக்க சொல்லுது. என்னதான் 7 சுரமாக இருந்தால் கூட நீங்கள் வேறு மாதிரியான ஒரு கான்செப்ட் யோசித்து அந்த இதில் போகிறப்ப கொஞ்சமாவது அந்த ஜானர் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 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 10% ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும், நியாயம் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஆனால் அந்த நியாயத்துக்கு கொஞ்சம் கூட பண்ணாமல் மறுபடியும் பூசி முழுகிற வேலையே
நம்ம இயக்குனர் சிவா பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வரத்தான் செய்யுது. அதாவது ஒரு 6 படம் பண்ணிட்டீங்க, அதில் ஒரு 4 படம் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே, திருப்பி நான் அதே மாதிரி விஷயம் தான் பண்ணுவேன், ஆனால் வேறு மாதிரி வேறு டெரெயினில் அந்த மாதிரி பண்ணுறது வந்து அக்செப்டபிள் கிடையாது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்து அதான் ஒரு சில சீக்வன்சஸ், நான் ஓவராலாக சொல்ல மாட்டேன், அதில் குறிப்பாக அந்த லேடிஸ்க்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, அவங்கள வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. மற்றபடி அந்த பையனுக்கும் சூர்யா சாருக்கும் உண்டான அந்த எமோஷனல் கனெக்டே பார்த்தீங்க அப்படின்னா என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரியே தான் நிறைய இடங்களில் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஸ்பாயிலராகவே இருந்தாலும் பரவாயில்ல, கார்த்தி சார் கேமியோ வம்படியாக செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒன்று கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து டில்லி ரோலக்ஸ் இவங்களுடைய ஃபேஸ் ஆஃப்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம பெரிய ஃபேன் பேஸ் ஒன்று வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் ஒன்று பண்ணித்தரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்குவா வெர்சஸ் அவர் பேர்னா அண்டகேசனா ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்கப்பா, பேரெலாம் எங்கேருந்து எடுத்தாருன்னு தெரில. உண்மையிலேயே ஏதாவது ஒரு பழைய புராண நாவல் அதுலேருந்து எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருந்தது. பாபி தியோல் இருக்கார், வர்றாரு, கத்துறாரு, கொல்றாரு, அந்த மாதிரியே இருக்குது. பெருசாக வந்து நம்மளை எந்த ஒரு விஷயமே வந்து அது கனெக்டே ஆகலை அப்படின்றது தான் ரொம்ப சோகமான ஒரு விஷயமா இருக்குது மக்களே. நிறைய இடங்களில் நானும் ரைட்டுப்பா ஏதாவது ஒன்று பண்ணிடுவார், ஏதாவது ஒன்று செஞ்சிருவார் நம்ம சிவா சார் அப்படிலாம் நினச்சா, ஏன்னா அங்கே உயிரை கொடுத்து ஒரு மனுஷன் நடிச்சிட்டு இருக்காப்புல. சூர்யா சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கங்குவா கேரக்டரை வந்து அவ்வளோ ஷோல்டரில் தூக்கி அப்படி பண்ணிகிட்டு இருக்காப்புல. இவருடைய இந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது மேஜிக் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா நம்மளை வந்து மறுபடியும் படத்தில் அடிச்சு ஏன்ட்ட எதிர்பார்ப்பியாத அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து செய்கிறாரு அப்படின்றது தான் உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க செலவு பண்ணியிருக்கிற இந்த செலவு, சூர்யா சாரோட டெடிகேஷன், இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த லெத்தார்ஜிக்கான ஸ்க்ரீன் பிளே அப்படின்றதுல வந்து அடிபட்டு போகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா 64 இந்த திருவான்மியூர் பக்கம் ஈசிஆர் பக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஆமாம், தொலைச்சி போடுவேன், தொலைச்சி கர்த்தாவே.